الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பாசத்துக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக சலாமும் சலவாத்தும் எம்பெருமானார் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அச்சுட்டாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாளை மறுமை நாள் வரையிலும் சரியான அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்க இருக்கக்கூடிய எம் மீதும் எம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, என் அன்பு சொந்தங்களே, இந்த சத்தம் யாரினுடைய காதுகளில் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறதோ அந்த அனைத்து சொந்தங்களும் எதிர்வரக்கூடிய இந்த ரமலானினுடைய காலங்களை எதிர்நோக்கியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் எதிர்வரும் இந்த ரமலான் ஏனைய ரமலான்களை போன்று சாதாரணமாக காலையில் எழுந்தோம், நோன்பு நோற்றோம், இஃப்தாரினுடைய நேரம் வந்தது, நோன்புகளை பிடித்து நோன்புகளை முடித்தோம் என்று இருந்து விடாமல் இந்த ரமலான் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, சிந்தனையை உருவாக்கக்கூடிய, வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ரமலானாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறையில் இந்த ரமலானினுடைய மாதத்தை பற்றி பேசும்பொழுது அல்லாஹ் அழகாக சொல்லுவான்: ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தின் மினல் ஹுதாஇ வல் ஃபர்கான். ஷஹ்ரு ரமதான், ரமலானினுடைய மாதம் என்பது உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், உங்கள் மீது குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தின் மினல் ஹுதாஇ வல் ஃபர்கான். அந்த ரமலானினுடைய மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த மாதத்தில் தான் நாம் உங்களுக்கு குர்ஆனை இறக்கி அருளினோம். இன்னும் ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழியை கொடுத்தோம். வ பய்யினாத்தின் மினல் ஹுதாஇ வல் ஃபர்கான். இந்த உலக வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து அறிவதற்காக இந்த ரமலானினுடைய மாதத்தை தந்து அதனூடான திருமறையை உங்கள் மீது இறக்கி இந்த ரமலானினுடைய மாதத்தில் தான் இது அனைத்தையும் நாம் உங்களுக்கு தந்தோம் என்பதாக அல்லாஹ்வினுடைய குர்ஆன் அழகாக சொல்லுகிறது. என் அன்பினிமான உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நீங்களும் நானும் இந்த ரமலானை எப்படி எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த ரமலானினுடைய மாதம் ஒவ்வொரு வருடமும் நம்மிடத்தில் வருகிறது. வரக்கூடிய இந்த ரமலானினுடைய காலங்களில் எல்லாம் ஷஹரினுடைய உணவை சாப்பிடுகிறோம். சாப்பிட்டு முடித்து லுஹரினுடைய தொழுகை, அஸரினுடைய தொழுகை, இன்னும் மகரிபினுடைய வாங்க சொன்ன பிறகு இஃப்தாரை முடிக்கிறோம். இதே போன்று ஏனைய காலங்களில் எப்படி கழிக்கிறோமோ அதே போன்று ரமலானினுடைய காலங்களில் அல்லாஹ்விற்காக பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம். அதனை தாண்டி எந்த ஒரு அமலையும் மேலதிகமாக செய்வது கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது இந்த ரமலானினுடைய மாதம் உங்கள் மீது குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். குர்ஆன் என்றால் என்ன? குர்ஆனை அல்லாஹ் தஆலா ஏன் இந்த மனித சமூகத்தின் மீது இறக்கினான்? இந்த குர்ஆனை பற்றி சஹாபாக்கள் சொல்லும் பொழுது அழகாக சொல்லுவார்கள்: இந்த குர்ஆன் எங்களிடத்தில் வருவதற்கு முன்னால், அல்லாஹ்வினுடைய வேதம் எங்களுக்கு வருவதற்கு முன்னால் நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம் தெரியுமா? ஒரு பெண்ணை எப்படி மதிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது. வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்று எங்களுக்கு தெரியாது. எந்த பாதையில் பயணித்தால் இந்த உலகம் எங்களை கண்ணியப்படுத்தும் என்று எங்களுக்கு தெரியாமல் வாழ்ந்தோம். நாங்கள் பாலைவனத்தில் ஒட்டகங்களுக்கு மத்தியில் பேன் பார்க்கக்கூடிய வெறும் சாதாரண மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்னும் சொல்ல போனால் ஏனைய உலகத்து ஏனைய நாடுகளில் வாழக்கூடியவர்கள் அந்த அரேபிய தீபகத்தில் வாழக்கூடிய எங்களை பார்த்தால் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? இவர்கள் எல்லாம் மிருகத்தை போன்றவர்கள், இவர்களுக்கு ஒழுக்கம் தெரியாது,
வாழ்க்கை நெறிமுறைகள் தெரியாது. அந்த அளவிற்கு மோசமாக ஒட்டுமொத்த உலகமும் அந்த அரேபிய திருவகத்தில் வாழ்ந்த சஹாபாக்களை சொல்லிக் கொண்டிருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த குர்ஆனின் இடத்தில் வராவிட்டால் உமராகிய நான் சாதாரணமாக ஒட்டகத்திற்கு பெண் பார்க்கக்கூடிய ஒருவனாக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தேன். எப்பொழுது அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை எங்கள் மீது இறக்கினானோ, இந்த குர்ஆனை எங்கள் மீது இறக்கி எங்களை கண்ணியப்படுத்தினானோ, அல்லாஹ்வினுடைய தூதர் எங்களுக்கு தூதராக வந்தார்களோ, இந்த மார்க்கம் எங்களுக்கு இறைமறை மார்க்கமாக கொடுக்கப்பட்டதோ, அதற்கு பிறகுதான் நாங்கள் சரியான வாழ்வியலை கற்றுக்கொண்டோம், சரியான வாழ்க்கை நடைமுறையை கற்றுக்கொண்டோம். சரியான முறையில் இந்த உலகத்தில் எது நல்லது எது கெட்டது என்பதை இந்த ரமலான், இந்த குர்ஆன் எங்களிடத்தில் வந்த பிறகுதான் நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்பதாக சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானை பற்றி அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், இந்த ரமலான் என்பது அஸ்ஸௌமு ஜன்னத்துன், இந்த ரமலான் என்பது ஒரு கேடயம். எப்படிப்பட்ட கேடயம் தெரியுமா? இஸ்தஜன்னல் அபது மினன் நார், ஒரு மனிதனை நரகத்திலிருந்து காப்பாற்ற எடுக்கக்கூடிய ஒரு கேடயம். சாதாரணமாக ஏனைய காலங்களில் நான் பாவத்தை சாதாரணமாக செய்வேன். ஒரு சாதாரணமாக மது அருந்தக்கூடியவரையோ அல்லது சிகரெட்டை சுவாசிக்கக்கூடியவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்களிடத்தில் 1000 சொல்லுவோம், இந்த சிகரெட்டை சுவாசிக்காதீர்கள், உங்களினுடைய உடல் நலத்திற்கு குறைபாடு ஏற்படும். இந்த மதுவை அருந்தாதீர்கள், உங்களினுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனையாக மாறும். இன்ன பிற போதை தரக்கூடிய இந்த பொருளையும் நீங்கள் பாவிக்காதீர்கள், இது உங்களினுடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்தும் என்பதாக ஏனைய நாட்களில் நாம் சொல்லுவோம். ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? 1000 காரணங்களை சொல்லுவார்கள். இந்த சிகரெட்டை சுவாசிக்காவிட்டால் அந்த தம்ம ஊதி தள்ள தலை வலிக்குதுங்க, இந்த மது அருந்தினால செஞ்ச வேலைக்கெல்லாம் அப்படியே ஒரு களைப்பு அடங்கின மாதிரி இருக்குது, இந்த மது அருந்தலடா என்ற வேலைக்கு முடியாது, எல்லோரும் சொல்லக்கூடிய காரணங்கள். ஆனால் அதே ரமலான் அவரிடத்தில் வந்துவிட்டால், எந்த காலையினுடைய பொழுதில் அவர் சிகரெட்டை ஊதி தள்ளினாரோ, அவர் நோன்பு நோற்ற பிறகு மகரிபுடைய நேரம் வரையிலும் அவர் காத்திருக்கிறார், எந்த ஒரு செயல்பாடையும் செய்யாமல். யாருக்காக? அல்லாஹ் நிறுவத்தை காட்டுகிறான் இந்த இடத்தில். அடே மனிதரே, 7 மாதங்களில் 11 மாதங்கள் நீ பாவத்தை செய்து கெட்ட காரியங்களை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ரமலானும் இடத்தில் வந்த பிறகு அல்லாஹ் ஆகிய நான், நீ எனக்காக பசித்திரு தாயத்திரு, எந்த ஒரு உணவையும் சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் கட்டளையிட்டதற்காக அந்த மாதத்தில் எனது ரப்பு அல்லாஹ்விற்கு நான் கட்டுப்பட்டு என்னுடைய தாய் தந்தையர்கள் என்னுடைய குடும்பத்தினர்கள் யார் என்னை பார்க்காவிட்டாலும் தனிப்பட்ட ஒரு அறைக்குள் நான் சென்று எவ்வளவோ பசியோடு அந்த ரமலானினுடைய காலங்களில் இருந்து சாப்பிடுவதற்கு பணங்களும் உண்பதற்கு உணவுகளும் இன்னும் குடிப்பதற்கு குடிபானங்கள் இருந்தாலும் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் அதனை குடிப்பது கிடையாது. என்னுடைய பசியையும் தாகத்தையும் நான் அப்படியே பசித்தவனாக தாகித்தவனாக ரமலானினுடைய காலங்களில் இருக்கிறேன். என்ன காரணம்? அல்லாஹ் நிரூபித்து காட்டுகிறான், அடியானே, யார் உன்னை பார்க்காவிட்டாலும் நான் பார்க்கிறேன் என்ற எண்ணத்தில் உன்னால் பாவத்தை விட்டு வாழ முடியும் இந்த ரமலானினுடைய மாதத்தில். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா யர்ஃபுஸ் வலா யஸ்கர், நீங்கள் நோன்பு நோற்றிருந்தால் சத்தம் போட வேண்டாம், கூச்சலிட வேண்டாம், இன்னும் அல்லாஹ் ஹலாலாக்கிய உணவுகளை சாப்பிட வேண்டாம். அல்லாஹ் மனைவியோடு ஒன்று கூடுவதை ஹலாலாக்கி இருந்தாலும் அந்த ரமலானினுடைய காலம் வந்தால் அல்லாஹ்விற்காக தவிர்த்திருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் நிரூபித்து காட்டுகிறான், அடியானே, இதுதான் இந்த ரமலான் உனக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள். அந்த ரமலானினுடைய மாதத்தில் நீ பசித்தால் உணவை சாப்பிடுவது கிடையாது, தாகித்தால் தண்ணீரை குடிப்பது கிடையாது, என்ன தேவை இருந்தாலும் அல்லாஹ் ஹலாலாக்கியதை தாண்டி நீ எதையும் இந்த ரமலானினுடைய மாதத்தில் செய்ய மாட்டாய் அடியானே. அதைத்தான் சொல்லுகிறேன், ஏனைய 11 மாதங்களிலும் எனக்காக நீ ஹலாலை பின்பற்றி வாழ், ஹராமை தவிர்த்து வாழ், என்னுடைய மார்க்கத்திற்காக வாழ் அடியானே என்பதாக அல்லாஹு தஆலா கற்றுத் தருகிறான். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்னும் ரமலானுக்கு என்ன சிறப்புகள் இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், இதா ஜா ரமலான், ரமலான் எங்களிடத்தில் வர ஆரம்பித்து விட்டால் ஃபுத்திஹத் மின் அப்வாபில் ஜன்னah, சுவனத்தினுடைய கதவுகளை அல்லாஹ் தஆலா திறக்க ஆரம்பித்து விடுகிறான். வ குல்லிகத் மின் அப்வாபின் நார், அல்லாஹ் தஆலா நரகத்தினுடைய கதவுகளை முழுவதுமாக பூட்டி விடுகிறான். வ சுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டு விடுகிறார்கள். அல்லாஹு அக்பர், மிகப்பெரிய ஒரு கண்ணியம் வாய்ந்த அந்த மாதம்.
அந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு அமலை அல்லாஹு தஆலா 7 மடங்குக்கு அதிகமாக அல்லாஹு தஆலா தரஜாவை உயர்த்தி தருகிறான். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலானினுடைய மாதத்தில் தான் உங்கள் மீது குர்ஆன் இறக்கப்பட்டது என்ற அந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஃப்சீர் எழுதும்போது அழகாக சொல்லுவார்கள், என்ன தெரியுமா, அந்த ரமலானினுடைய மாதத்தில் அந்த குர்ஆன் எங்கள் மீது இறக்கப்பட்டதினால், மார்க்கம் எங்களுக்கு தரப்பட்டதினால், எது நல்ல வாழ்க்கை என்பதை இந்த குர்ஆன் இறங்கியதினால் நாங்கள் கற்றுக்கொண்டோமா இல்லையா, அந்த காரணத்திற்காக அல்லாஹ் இந்த குர்ஆனை எங்கள் மீது இறக்கிய ரமலான் எங்களிடத்தில் வர ஆரம்பித்து விட்டால் நாங்கள் போட்டி போட்டு திருமறையை ஓதுவோம். அல்லாஹ்வினுடைய குர்ஆனை ஓதுவதிலேயே எங்களினுடைய ரமலானினுடைய முழுவதும் கழியும். இன்னும் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய அமல்களை செய்வதை தாண்டி ஏனைய மாதங்களை காட்டிலும் ரமலானினுடைய மாதங்களில் நாங்கள் அதிகமாக செய்ய ஆரம்பிப்போம். ரமலானினுடைய மாதம் வந்துவிட்டால் குர்ஆனை போட்டி போட்டு நாங்கள் ஓதுவோம் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால், குர்ஆனினுடைய சிறப்பையும் இந்த ரமலானினுடைய சிறப்பையும் நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த ரமலானை சரியான முறையில் நீங்களும் நானும் பயன்படுத்துவோம். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஸ்ஃபஆனி லிஅப்தி யௌமல் கியாமா. அல் குர்ஆனு வஸ்ஸியாமு, நாளைக்கு மறுமையுடைய நாளில் என்னுடைய தாய் தந்தையர்கள் எனக்கு உதவி செய்ய முடியாமல் இருப்பார்கள், என்னுடைய நண்பன் எனக்கு உதவி செய்ய முடியாமல் இருப்பான், என்னுடன் எனக்காக வந்த என்னுடைய மனைவிகளாக இருக்கலாம், என்னுடைய குழந்தை குட்டிகளாக இருக்கலாம், யாருமே நாளைக்கு மறுமையுடைய நாளில் எனக்கான எந்த ஒரு உதவியையும் செய்துவிட முடியாத அந்த நாளில் அல் குர்ஆனு வஸ்ஸியாமு, குர்ஆனும் இந்த நோன்பும் அல்லாஹ்விடத்தில் வந்து நிற்கும். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் வாழ்ந்தாலும் இந்த ரமலான் வந்தது யா அல்லாஹ் உனக்காக, யா அல்லாஹ் வேறு யாருக்காகவும் கிடையாது, உனக்காக இவன் பசித்திருந்தான் யா அல்லாஹ், யா அல்லாஹ் உனக்காக தாயித்திருந்தான் யா அல்லாஹ், யாரும் பார்க்காமல் இருந்த போதிலும் பாவத்தை விட்டு ஒதுங்கி வாழ்ந்தான் யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரமலானினுடைய காலம் முழுவதும் 30 நோன்புகளை பிடித்து உன்னுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக யா அல்லாஹ் அவன் நோன்பு பிடித்திருந்தான் யா அல்லாஹ். நான் சொல்லுகிறேன் யா அல்லாஹ், இந்த அடியானுக்கு சுகுணத்தை கொடுத்து விடு ரஹ்மானே. குர்ஆன் வரும் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், யா அல்லாஹ் ஒட்டுமொத்த ஊரும் ஒட்டுமொத்த உலகமும் இருள் சொந்த நேரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உனக்காக திருமறையை திறந்து ஓதினான் யா அல்லாஹ். அந்த குர்ஆனை விரட்டி விரட்டி ஓதினான் யா அல்லாஹ். பள்ளி வாயில்களில் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் குர்ஆனை தொடர்போடு இருந்தான் யா அல்லாஹ். ஆதலால் யா அல்லாஹ் இவன் என்னை ஓதினான், என்னை நோன்பு நோற்றான், அதனால் இவனுக்கு சுவனத்தை கொடுத்து விடு என்பதாக ரமலானும் குர்ஆனும் அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு மறுமையில் போட்டி போடும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அருள்மறையையும் அப்படிப்பட்ட அந்த ரமலானையும் தான் இத்தனை வருடங்களாக நீங்களும் நானும் வந்தும் அதனை நீங்களும் நானும் பயன்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த சத்தம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் வீடுகளில் இருந்து சிந்தித்து பாருங்கள். இந்த ரமலான் வர ஆரம்பித்து விட்டால் நாம் மேலதிகமாக எதனை செய்கிறோம்? வாலிபர்களாக இருந்தால் முதலில் எந்த இடத்தில் கபாபு கடைகள் போடுவது, எந்த இடத்தில் பிரெட் ஆம்லெட்டுகளினுடைய கடைகள் போடுவது, வியாபாரம் செய்வதை தவறென்று சொல்ல வரவில்லை, நன்றாக உணர கடமைப்பட்டிருக்கிறோம். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இந்த மார்க்கத்தினுடைய மூத்த பெரிய இமாம்களில் முதன்மையான இமாம்களில் ஒருவர் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ். அவர் மதீனாவில் சாதாரணமாக மாணவர்களுக்கு ஏனைய மாதங்களில் ஹதீஸுகளினுடைய வகுப்புகளையும் மார்க்கத்தினுடைய வகுப்புகளையும் எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் ரமலான் வந்துவிட்டால் என்ன செய்வார்கள் தெரியுமா? எந்த மாணவர்களுக்கும் எந்த ஒரு வகுப்புகளையும் எடுக்க மாட்டார்கள். இவர்கள் கேட்பார்கள், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும், நீங்கள் ஏன் ரமலானினுடைய காலங்களில் மட்டும் பாடங்கள் எடுப்பது கிடையாது, மாணவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பது கிடையாது? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அழகாக சொல்லுவார்கள், ஏனைய மாதங்களில் நான் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தேன், பாடம் எடுத்தேன், ஆனால் இந்த ரமலானினுடைய மாதம் எனக்கான மாதம், அல்லாஹ்விற்கான மாதம், எல்லா பாடங்களையும் நிப்பாட்டி விடுவேன். எனது ரப்ப அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கி இந்த உலகத்தை கண்ணியப்படுத்தினான், இந்த குர்ஆனை இறக்கி இந்த மார்க்கத்தை கண்ணியப்படுத்தினான், இந்த
இந்த குர்ஆனை இறங்கியதினால் தான் நாங்கள் முஸ்லிமாக மாறினோம். அந்த குர்ஆனை அதிகமாக நான் ஓதி அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணம் தான் நான் மாணவர்களுக்கு பாடம் எடுக்காமல் எல்லா பாடங்களையும் நிப்பாட்டி விட்டு குர்ஆனை அதிகம் ஓதுவதற்காக இந்த மாதத்தை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்பதாக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அழகாக சொல்லுவார்கள். ஆனால் எங்களது ரமலான் எப்படி கழிகிறது? தாய்மார்களே, இதோ இந்த ரமலான் வருகிறது. ரமலானினுடைய இறுதி நாளில் நீங்களும் நானும் பெருநாளை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த 30 நாட்கள் ரமலானினுடைய நாட்கள் அல்லாஹ்விற்கு இபாதத்து செய்யக்கூடிய நாள். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவர் எவர் ஒருவர் ஈமானன் வ இஹ்திசாபன் மன் ஸாம ரமலானன் ஈமானன் வ இஹ்திசாபன், அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்தவர்களாக, அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கூலி எதிர்பார்த்தவர்களாக, ஈமானோடு உள்ள இறையச்சத்தோடு யார் நோன்பு நோட்பார்களோ அல்லாஹு தஆலா அவர் முன் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான். இன்னொரு ஹதீஸில் வருகிறது, எவர் ஒருவர் அல்லாஹ்வினுடைய பாதையில் செல்லுவதற்காக நோன்பு நோற்ற நிலையில் அல்லாஹ்வினுடைய பாதையில் செல்வாரோ அவரினுடைய முகத்தை அல்லாஹு தஆலா 500 700 ஆண்டுகள் நரகத்தை விட்டு தூரமாக்குகிறான் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் அடையாளப்படுத்தினார்கள். இன்னும் 1000 ஹதீஸுகளை எடுக்கலாம். இந்த ரமலான் வந்துவிட்டால் சஹாபாக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? சஹாபாக்களினுடைய இரவு தொழுகைகள் எவ்வாறு இருக்கும் தெரியுமா? ஒரு அழகான ஒரு சஹாபி அறிவிக்கிறார் ஒரு ஹதீஸை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானினுடைய காலங்களில் 11 ரக்காத்துகள் தொழ வைப்பார்கள். நாங்கள் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் என்று தொழுதோம். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையினுடைய முதலாவது ரக்காத்தை ஆரம்பித்தார்கள். அல்ஹம்து சூராவை முடித்தார்கள். முடித்துவிட்டு சூரத்துல் பக்ராவை ஓத ஆரம்பித்தார்கள். நாங்கள் நினைத்தோம் அல்லாஹ்வினுடைய தூதர் 100 வசனங்களை ஓதி முடித்துவிட்டு ருக்கு செய்வார் என்பதாக. இல்லை, அல்லாஹ்வினுடைய தூதர் 100 வசனங்களையும் தாண்டி ஓத ஆரம்பித்தார். நாங்கள் எண்ணினோம் அல்லாஹ்வினுடைய தூதர் 200 வசனங்களை ஓதி முடித்துவிட்டு ருக்கு செய்வார் என்பதாக. ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதர் 200 வசனங்களையும் தாண்டி ஓத ஆரம்பித்தார். நாங்கள் நினைத்தோம் அல்லாஹ்வினுடைய தூதர் சூரத்துல் பக்ராவை முடித்துவிட்டு ருக்கு செய்வார் என்பதாக. இல்லை, அல்லாஹ்வினுடைய தூதர் சூரத்துல் பக்ராவை முழுவதும் முடித்துவிட்டு சூரத்துல் ஆல இம்ரானை ஓத ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு ரக்அத்தினுடைய நீளத்தை பற்றி சஹாபாக்கள் பதிவு செய்கிறார்கள். என் அன்பின் ஈமானிய உறவுகளே, இப்பொழுதிருந்தே இந்த இருக்கக்கூடிய ஊர்வாசிகள் எல்லாம் பேச ஆரம்பித்து விடும். எந்த பள்ளிக்கு சென்றால் தொழுகை மிக சீக்கிரமாக முடியும், எந்த பள்ளிக்கு போனால் தொழுகை மிக சீக்கிரமாக முடியும், இந்த பள்ளியா போன உடனே அப்படியே தக்பீரை கட்டி அல்ஹம்து சூரால ஆரம்பிச்சு சூரத்தில் இறுதி இருக்கக்கூடிய அந்த 30வது ஜுசுவினுடைய வசனங்களை ஓத ஆரம்பிப்பார்கள். ஒரு சில இடத்தில், எல்லா இடங்களையும் சொல்லவில்லை, ஒரு சில இடத்தில் ஓத ஆரம்பிப்பார்கள். 20 ரக்காத்துகள் முடிக்கப்படும். சில இடங்களில் 11 ரக்காத்துகள் முடிக்கப்படும். முழு ரக்காத்தையும் தொழுது முடித்துவிட்டு பள்ளியை விட்டு வெளியில் வந்தால் நம்முடைய வாலிபர்களையும் நம்முடைய வயதானவர்களையும் பார்க்கலாம். அப்படியே பத்ரினுடைய யுத்தத்திற்கு சென்று விட்டு வந்த ஒரு சந்தோஷம். அவ்வளவு பெரிய அமலை நாங்கள் செய்து விட்டோம். சஹாபாக்கள் சொன்னார்களா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு ரக்அத்தில் சூரத்துல் பக்ராவை முழுவதுமாக முடித்துவிட்டு சூரத்துல் ஆல இம்ரானை ஓத ஆரம்பித்தார்கள். அல்லாஹு அக்பர். இவ்வளவு நீளமான சூராவை ஒரே ரக்அத்தில் யார் ஓதி இருக்க முடியும்? அது யார் நாம் தொழுதார்கள் தெரியுமா? வெறும் 15 வயது 20 வயது நிரம்பிய வாலிபர்கள் கிடையாது. அபூ அய்யூப் அல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, 90 வயது நிறைய ஒரு சஹாபி பதிவு செய்கிறார். சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள் அவரினுடைய வயது 90. சாதாரண தொழுகை கிடையாது, இரவினுடைய தொழுகை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த இரவு தொழுகை எவ்வளவு நீளமாக இருந்தது தெரியுமா? உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சுபஹினுடைய பாங்கை சொல்லுவதற்கு முன்னால் அந்த சஹருக்கான பாங்கை சொல்லுவார்கள். நாங்கள் எல்லாம் இரவினுடைய தொழுகை முழுவதுமாக தொழுது முடித்துவிட்டு வீடுகளுக்கு செல்லுவோம். உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்ல ஆரம்பிப்பார்கள், ஷஹரினுடைய பாங்கு. நாங்கள் ஓரிரு வெறித்த மனங்களை சாப்பிட ஆரம்பிப்போம். சுபஹினுடைய பாங்கு சொல்ல ஆரம்பித்து விடும். அல்லாஹ் அக்பர். சஹாபாக்களினுடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது தெரியுமா? முழு இரவையும் அல்லாஹ்வினுடைய இந்த ரமலானுடைய மாதத்தில் முழுவதுமாக தொழுத நிலையில் ஓதிய நிலையில் கழித்தார்கள். நம்முடைய சமூகத்தினுடைய வாலிப நிலைகள் எப்படி கழிகிறது தெரியுமா? கூட்டம் கூட்டமாக பல இடங்களில் ஒன்று சேர்கிறார்கள்.
சிறந்த அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பேசுகிறார்களா? சஹாபாக்களினுடைய வாழ்வியலை பேசுகிறார்களா? என்னென்ன நடக்கிறது தெரியுமா? நஅஊது பில்லாஹி மின்ஹா. இந்த ரமலானினுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா ஷைத்தான்களை எல்லாம் இறங்கிட்டு சுவனத்தினுடைய கதவுகளை விரித்து என்னிடத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் இல்லையா என்று கேட்டுக் கொண்டிருக்கிறானோ அந்த மாதத்தில் எமது சமூகத்தினுடைய வாலிபர்கள் கூட்டம் கூட்டமாக ஒன்று சேர்கிறார்கள். இரவு நேரங்களில் பாட்டுகள் ஓடப்படுகிறது. கூட்டமாக அமர்ந்து அந்த பாட்டுகளை கேட்ட நிலையில் இன்னும் பல வாலிபர்களினுடைய நிலை எவ்வாறு கழிகிறது தெரியுமா? அசிங்கமான ஆபாசமான படங்கள் அந்த ரமலானினுடைய இரவுகளில் ஒரு போனிலிருந்து இன்னொரு போனிற்கு மாற்றி பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த அல்லாஹ்வினுடைய தூதர் இசையை ஹராமாக்கி அசிங்கமான காட்சிகளையும் அல்லாஹ்வினுடைய தூதர் அழகாக அடையாளப்படுத்தினார்கள். உங்களுடைய கண்கள் அசிங்கத்தை பார்க்கும் காலமெல்லாம் அல் ஐனானி தஸனியான், உங்களுடைய கண்கள் எல்லாம் விபச்சாரம் செய்கிறது என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஏனைய காலங்களிலே அடையாளப்படுத்தினார்கள். என்னுடைய சமூகத்தினுடைய ஆண் வாலிபர்கள் ரமலானினுடைய இரவு முழுக்க அசிங்கமான காட்சிகள், ஆபாசமான பாடல்கள், படங்களை பார்ப்பதிலும் கூட்டமாக ஒன்று சேர்ந்து இரவு முழுக்க வீணான காரியங்களில் கழிப்பதிலேயே முழு இரவுகளும் கழிகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய தூதர் அடையாளப்படுத்தி இந்த காரணங்களை எல்லாம் என்னுடைய சமூகத்தினுடைய வாலிபர்கள் செய்து வருகிறார்களே, இதையெல்லாம் எப்பொழுது என்னுடைய சமூகம் மாற்றப் போகிறோம்? இரவில் முழிப்பதை தாண்டி அந்த இரவுகளை எம்மால் பயன்படுத்த இயலாதா? ஒரு 4 வாலிபர்கள் ஒன்று சேரலாமே, ஆளுக்கு ஒரு பக்கத்தை குர்ஆனை ஓதலாமே. ஹதீஸினுடைய கிரந்தங்கள் தமிழில் வந்து விட்டது, ஆங்கிலத்தில் வந்து விட்டது, உங்களுக்கு எந்த மொழி தெரியுமோ எல்லா மொழிகளிலும் வந்து விட்டது. போன்களை ஆன் செய்யுங்கள், ஒரு பயானினுடைய வீடியோக்களை போட்டு இரவு முழுக்க பாருங்கள். பார்த்துவிட்டு அதில் என்னென்ன சந்தேகமோ நீங்களே பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய சமூகத்தில் போதை வஸ்தினுடைய பாவனை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ரமலான் வந்து விட்டால் இரவு முழுக்க போதையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய வாலிபர்கள் 50% அதிகமாக உயர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? ரமலான் ஏன், எதற்கு, எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் என்னுடைய சமூகத்தை விட்டும் தூரமாகிவிட்டது. நஅூது பில்லாஹி மின்ஹா. வெறுமனையே நான் தொழுதேன், நான் ஓதினேன், நான் கற்றேன், நான் சரியாக இருந்தேன் என்று வாழுவதை தாண்டி ஒரு 4 நபர்களை நான் மார்க்கத்தை தெரிந்து கொண்டார்கள். ஒரு நபர் குர்ஆனை ஓதுவதற்கு நான் காரணமாக இந்த உலகத்தில் நான் மாறி நிற்பேனா? அல்லாஹ்வினுடைய தூதர் அழகாக சொன்னார்களா இல்லையா? கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹ். உங்களில் யார் சிறந்தவர் தெரியுமா? தானும் குர்ஆனை கற்று பிறருக்கும் குர்ஆனை கற்றுக் கொடுப்பவர்கள். ஆனால் நாம் எல்லாம் குர்ஆனை நானும் கற்றுக் கொள்ளுவது கிடையாது, யாருக்கும் கற்றுக் கொடுப்பது கிடையாது. அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், எவர் ஒருவர் குர்ஆனிலிருந்து ஒரு ஹர்ஃபை ஓதுவாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு 10 நன்மைகளை தருகிறான் என்பதாக. ஆனால் நீங்களும் நானும் இந்த ரமலானினுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஏனைய மாதங்களை காட்டி இந்த ரமலானினுடைய மாதத்தில் காட்டி அல்லாஹ் தஆலா ரமலானினுடைய மாதத்தில் ஒரு அமலை செய்தால் அல்லாஹ் தஆலா 7 மடங்காக அதிகரித்து கொடுப்பார். சாதாரண நாட்களில் நான் குர்ஆனில் அலிஃப், லாம், மீம் என்ற இந்த 3 வார்த்தைகளை 3 எழுத்துக்களை நான் ஓதினால் அல்லாஹ் தஆலா 30 நன்மைகளை தருகிறான். அதே ரமலானினுடைய மாதத்தில் அலிஃப் என்ற ஒரு வார்த்தையை ஓதினால் அல்லாஹ் தஆலா 70 நன்மைகளாக அதிகரித்து தருவான். லாம் என்ற 2வது வார்த்தைகளை ஓதினால் 140 நன்மைகள், மீம் என்ற 3வது வார்த்தையை ஓதினால் 210 நன்மைகளை அல்லாஹ் தஆலா எனக்கு தருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த நன்மைகளை எல்லாம் இழந்துவிட்டு இரவுகளில் ஒன்று கூடி எதனை நீங்களும் நானும் சாதிக்க போகிறோம்? சஹாபாக்கள் 13வது நாள் ரமலானினுடைய இரவில் அல்லாஹ் தஆலா முதலாவது யுத்தத்தை கடமையாக்குகிறான். சஹாபாக்கள் எல்லாம் நோன்பு நோற்ற நிலையில் பத்ரினுடைய யுத்த களத்தில் இருக்கிறார்கள். வெறும் 313 சஹாபாக்கள் மட்டுமே 1000 எதிரிகளை எதிர்த்தவர்களாக, படை பலம் இல்லாதவர்களாக, ஆயுத பலம் இல்லாதவர்களாக, வாகன பலம் இல்லாதவர்களாக அல்லாஹ்வினுடைய மார்க்கம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நோன்பு நோற்ற நிலையில் யுத்த களத்தில் நின்று பின்னாலும் முன்னாலும் வரக்கூடிய அம்புகளை தாண்டி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய காரணமாகிய அந்த பத்ரினுடைய வெற்றிதானே காரணம். சஹாபாக்கள் யுத்தம் செய்தார்கள் ரமலானினுடைய காலங்களில். நீங்களும் நானும் என்ன மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நஅூது பில்லாஹ். இந்த ரமலான் எவ்வளவு கண்ணியமான மாதம் தெரியுமா?
அல்லாஹ் குர்ஆனை இந்த ரமலானில் தான் இறக்கினான். பத்ரினுடைய வெற்றியை அல்லாஹு தஆலா இந்த ரமலானில் தான் கொடுத்தான். ஹுனைனுடைய வெற்றியை அல்லாஹு தஆலா இந்த ரமலானில் தான் கொடுத்தான். தபூக்கினுடைய வெற்றியை அல்லாஹு தஆலா இந்த ரமலானில் தான் கொடுத்தான். பாரசீகத்தினுடைய வெற்றியை அல்லாஹு தஆலா இந்த ரமலானில் தான் கொடுத்தான். ஸலாஹுத்தீன் அய்யூபி மஸ்ஜித் அல்-அக்ஸாவை வெற்றி கொண்டதும் இந்த ரமலானினுடைய மாதத்தில் தான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒட்டுமொத்த உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு இந்த ஒட்டுமொத்த ஐரோப்பியாவையும் செங்கிஸ்தான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் டார்த்தாரியர்களிடத்திலிருந்து இந்த மார்க்கத்திற்காக யுத்தம் செய்து இஸ்லாம் வளர்ச்சி அடைந்த காலமும் இந்த ரமலானினுடைய காலம்தான். இந்த ரமலானுக்கு ஆயிரம் சிறப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த ரமலானை எல்லாம் நீங்களும் நானும் பின்பற்றாமலும் பயன்படுத்தாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ ரமலான் 28 முடிந்து 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதி அந்த ரமலான் எங்கள் இடத்தில் வர இருக்கிறது. இந்த சத்தம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் சிந்தித்து பாருங்கள், அந்த ரமலான் என்னிடத்தில் வரும் பொழுது நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பேனா? சென்ற ரமலான் எங்களோடு இருந்த பல நபர்கள் எங்கே இந்த ரமலானில்? சென்ற ரமலான் என்னோடு சந்தோஷமாக உறவாடிய மார்க்கத்திற்காக பயன்பட்ட 1000 நபர்களை இழந்து விட்டோம். இதோ வரக்கூடிய ரமலான் 1ஆம் தேதி வருமா, 2ஆம் தேதி வருமா? அல்லாஹு அலம், அல்லாஹ்விற்கு தான் தெரியும். ஆனால் அந்த 1ஆம் தேதி அந்த ரமலானினுடைய நாளை நான் கட்டாயமாக அடைவேன் என்று இந்த சத்தம் கேட்கக்கூடிய யாரோ ஒரு நபர் சொல்ல முடியுமா? கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், மனிதனே நீ எங்கிருந்த போதிலும் மரணம் வந்து உன்னை அடைந்தே தீரும். நீ பலமாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்தாலும் சரி, ஒரு கால் என்னுடைய மரணம் இந்த ரமலானுக்கு முன்னால் இருக்கும் என்று சொன்னால் என்னை விட நஷ்டமா யாராவது இருக்க முடியுமா? ரமலானை அடைவதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹும்ம பல்லிகுனா ரமலான், யா அல்லாஹ் இந்த ரமலானை அடைய வைத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ரமலானை நானும் நோன்பு நோக்க வேண்டும் யா அல்லாஹ். இத்தனை வருடங்களாக நோற்பதை போன்று கிடையாது. நோன்பு நோப்பதை கொண்டு உன்னோடு நான் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நோன்பு நோற்பதை கொண்டு என்னுடைய பாவங்கள் எல்லாம் கழிய வேண்டும். அல்லாஹ் இந்த ரமலானிலாவது குர்ஆனை நான் ஓத வேண்டும். அல்லாஹ் இத்தனை நாட்களாக குர்ஆன் ஓத தெரியாதவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் இந்த உலகத்தில் தமிழ் படிக்க தெரியாவிட்டால் பெரிய அவமானமாக பார்க்கிறோம். இங்கிலீஷ் படிக்க தெரியாவிட்டால் அவமானமாக பார்க்கிறோம். ஏனைய ஆங்கில மொழிகள் என்னால் வாயால் பேச முடியவில்லை என்று சொன்னால் அவமானமாக பார்க்கிறோம். நாளைக்கு மறுமையுடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் கேட்பானே, அடே என்னுடைய நாவினால் பேசி அந்த குர்ஆனை ஏன் ஓதவில்லை என்று கேட்டால் நீங்களும் நானும் என்ன சொல்ல தயாராக இருக்கிறோம்? இந்த உலகத்தில் ஆகப்பெரிய இழப்பு என்னவாக இருக்க முடியும் தெரியுமா? குர்ஆனை ஓத தெரியாமல் மரணிப்பதாகத்தான் இருக்க முடியும். நஅூது பில்லாஹ். ஒரு காலம் என்னுடைய மரணம் அப்படி வந்துவிடக் கூடாது. 20 வயது ஆகிவிட்டது, 25 வயது ஆகிவிட்டது, 30 வயது ஆகிவிட்டது, 80 வயதுகளாக ஆகிவிட்டது. ஆனாலும் ஒரு நாள் கூட குர்ஆனை எடுத்து நான் ஓதியது கிடையாது. அலிஃப் லாம் மீம் என்று எனக்கு ஓத தெரியாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று குர்ஆனை பார்த்து எனக்கு ஓத தெரியாது. அல்லாஹு அக்பர். மிகப்பெரிய ஒரு கைசேதம். சம்பாதிக்கவில்லை என்றால் கேவலம். குழந்தைகளை வழிநடத்த முடியவில்லை என்றால் கேவலமாக பார்க்கிறோம். வியாபாரத்தில் நஷ்டமடைந்து விட்டால் கேவலமாக பார்க்கிறோம். இந்த ஊரில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் கேவலமாக பார்க்கிறோம். என்னுடைய குழந்தை என்னை மதிக்கவில்லை என்றால் கேவலமாக பார்க்கிறோம். இதெல்லாம் கேவலம்தான். இதைவிட உயர்வான ஒரு கேவலம் என்ன? அல்லாஹ்வினுடைய ரமலான் வந்து அதனை பயன்படுத்தாமல் இத்தனை வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தும் அல்லாஹ்வினுடைய குர்ஆனை பார்த்து ஓத தெரியாமல் இருப்பது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அழகாக சொல்லுகிறான் குர்ஆனில், குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும். மனிதர்களே, உங்கள் மீது ரமலான் கடமையாக்கப்பட்டுள்ளது. எப்படி கடமையாக்கப்பட்டுள்ளது தெரியுமா? கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூகத்தினர்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் சொல்லுகிறான், லஅல்லகும் தத்தகூன். அந்த ரமலானை நீங்கள் அடைவதன் மூலம் இறையச்சதாரிகளாக நீங்கள் மாறலாம். இன்னும் எத்தனை நபர்கள் ரமலான் என்னை விட்டு வந்து சென்ற பிறகு நான் அமலை செய்கிறேன். இவ்வளவு காலங்கள் ரமலான் வந்ததா இல்லையா? ஒரு நாளாவது ரமலான் அல்லாத காலங்களில் நான் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை தொழுதிருப்பேனா? ஒரு ரக்காத்தை நான் தொழுதிருப்பேனா? இல்லை. காரணம்,
இந்த உலகத்தினுடைய வெற்றி, உலகத்தினுடைய படிப்பு, உலகத்தினுடைய சம்பாத்தியம், உலகத்தினுடைய உயர்வு, உலகத்தினுடைய மதிப்பு, உலகத்தினுடைய அந்தஸ்து, உலகத்தில் 4 நபர்கள் என்னை அப்படி பேச வேண்டும், இப்படி பேச வேண்டும். நஅஊது பில்லாஹி மின்ஹா. இதனுடைய வெற்றிகள் நாம் எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வினுடைய இந்த மார்க்கத்தை நீங்களும் நானும் சரியான முறையில் பின்பற்றி இந்த குர்ஆனை சரியான முறையில் ஓதத் தெரியவில்லை என்று சொன்னால் அதை விட கை சேதம் கிடையாது. இந்த ரமதானும் குர்ஆனும் ஒன்றாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். இந்த குர்ஆன் இறங்கியது இந்த ரமதானினுடைய மாதத்தில். இந்த ரமதானை அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கினான், கண்ணியப்படுத்தினான். அன்பு சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஏனைய மாதங்களில் எப்படி வந்தோமோ பரவாயில்லை. இன்று இஷாவினுடைய தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கரத்தை உயர்த்தி அல்லாஹும்ம பல்லிகனா ரமதான், யா அல்லாஹ் ரமதானினுடைய மாதத்தை அடையக்கூடிய வாய்ப்பை தந்துவிடு. அல்லாஹ் ரமதானின் இடத்தில் வருவதனூடாக நான் பாவங்களை விட்டு விலக வேண்டும், நன்மைகளால் அதிகரிக்க வேண்டும். யா அல்லாஹ் என்னுடைய நண்பனுக்கு ஓதி கொடுக்க வேண்டும். யா அல்லாஹ் என்னுடைய நண்பனுக்கு நான் ஹதீஸை கற்றுக் கொடுக்க வேண்டும். யா அல்லாஹ் ரமலானினுடைய இரவுகள் முழுவதையும் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எதிர்வரும் இந்த ரமலானினுடைய மாதத்தை நான் எப்படி அடைய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் துஆவால் கேளுங்கள். யா அல்லாஹ் ஏனைய மாதங்கள், ஏனைய வருடங்கள் ரமலானின் இடத்தில் வந்தது. யா அல்லாஹ் பொதுபோக்காக வாழ்ந்து விட்டேன். அமல்கள் செய்திருந்தாலும் குறைவாகவே செய்திருக்கிறேன். சஹாபாக்களினுடைய உயர்வுகளை எல்லாம் எம்மால் நெருங்க கூட முடியாது. ஆனாலும் ரமலானை வீணாக்கி விட்டேன். யா அல்லாஹ் இந்த ரமலானை எனக்கு தாயா அல்லாஹ் 30 நோன்புகளையும் பிடிக்கக்கூடிய வாய்ப்பை தாயா அல்லாஹ். அதில் நான் 11 தொழுதாலும் 20 தொழுதாலும் அதெல்லாம் ஒரு புறம் இருக்க. யா அல்லாஹ் உன்னை நெருங்க வேண்டும். யா அல்லாஹ் என்னுடைய உள்ளம் பரிசுத்தமான உள்ளமாக மாற வேண்டும், ஈமானி உள்ளமாக மாற வேண்டும். உன்னை மட்டுமே சிந்திக்கக்கூடிய, உன்னிடம் மட்டுமே துஆ கேட்டு உன்னுடன் அதிகம் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ரமலானாக யா அல்லாஹ் இந்த ரமலானை எனக்கு ஆக்கி தந்துவிடு யா அல்லாஹ் என்பதாக என்னுடைய உங்களினுடைய துஆக்கள் மாற வேண்டும். இன்னும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ரமலானினுடைய நாட்கள் வர ஆரம்பித்து விட்டால் ஒவ்வொரு நாளினுடைய இரவிலும் அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை நியமிப்பான். எதற்காக தெரியுமா? அந்த மலக்கு வானத்தினுடைய அடிப்பகுதிக்கு வந்து நின்று கொண்டு ரமலானினுடைய எல்லா இரவுகளிலும் இந்த மனித சமூகத்தை பார்த்து பேசுவார். யா பாஇயல் கைர் அக்வில், ஓ நன்மைகளை செய்து வாழ்ந்து கொண்டிருந்த வாலிபர்களே, நன்மைகளினால் ஏனைய மாதங்களை நீங்கள் அலங்கரித்தீர்கள், நன்மைகளை கொண்டு ஏனைய மாதங்களை கண்ணியப்படுத்தினீர்கள், நன்மைகளை செய்து என்னுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தினீர்கள். இந்த மாதத்தையும் உங்களுக்காக நான் வந்திருக்கிறேன். யா பாஇயல் கைர், நன்மைகள் செய்யக்கூடிய வாலிபர்களே, அக்வில், இன்னும் நீங்கள் நன்மைகளை அதிகமாக செய்து என்னிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மலக்கை நியமித்து நன்மை செய்யக்கூடிய வாலிபர்களை பார்த்து இந்த மலக்கு பேசுகிறார். அதே மலக்கு இன்னொரு வசனத்தை சொல்லுகிறார். யா பாஇயல் ஷர், பாவத்தை செய்யக்கூடிய வாலிபர்களே, அசிங்கத்தில் வாழக்கூடிய வாலிபர்களே, ஆபாசம்தான் உங்களுடைய ஏனைய மாதத்தினுடைய வாழ்க்கையாக இருந்தது. அப்படிப்பட்ட வாலிபர்களே, இசையை ஹலாலாக்கி வாழ்ந்து கொண்டிருந்தவர்களே, இன்னும் பிற கலாச்சாரத்தை தன்னுடைய கலாச்சாரமாக எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்த வாலிப கூட்டமே, அக்ஸிர், உங்களுடைய பாவத்தை இந்த ரமலானிலாவது குறைத்துக் கொள்ளுங்கள். வாகனத்தில் அதிகம் பயணிப்பதை குறைத்துக் கொண்டு குர்ஆனை ஓத ஆரம்பியுங்கள். இன்னும் பிற செயல்பாடுகளை செய்வதை காட்டிலும் என்னோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். யா பாஇயல், பாவத்தை செய்யக்கூடிய வாலிபர்களே, அக்ஸிர், இந்த மாதத்திலாவது உங்களுடைய பாவத்தை குறைத்து என்னுடைய மார்க்கத்தை பெற்று நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஒவ்வொரு நாள் ரமலானினுடைய இரவிலும் ஒரு மலக்கு அடிவானத்திற்கு வந்து இந்த வாலிப சமூகத்தை பார்த்து பேசுகிறார். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், இந்த ரமலான் எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ் தஆலா 3 நபர்களுக்கு துஆக்களுக்கும் அல்லாஹ்விற்கு மத்தியில் எந்த ஒரு தடையும் கிடையாது. அதில் அல்லாஹ்வினுடைய தூதர் 3ஆவதாக அடையாளப்படுத்தினார்கள், அஸ்ஸாயிமு ஹத்தா யுஃப்திரு, ஒரு ரமலானில் நோன்பு நோற்று ஒரு நோன்பாளி நோன்பை திறக்கும் காலமெல்லாம் அவருக்கும் அல்லாஹ்விற்கு மத்தியில் எந்த ஒரு தடையும் கிடையாது என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள். அந்த ரமலானினுடைய மாதத்தில் எங்களினுடைய துஆக்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நீங்களும் நானும் சாதாரணமாக வாழ்ந்துவிட்டோம் இத்தனை காலங்களாக. ஆனால் என்னுடைய சமூகம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது? இந்த இந்தியாவினுடைய நிலை என்ன? இந்த இந்தியாவினுடைய ஜம்மு காஷ்மீரினுடைய மக்களினுடைய நிலை என்ன?
குஜராத்தினுடைய நிலை என்ன, யுபியினுடைய நிலை என்ன, இந்த இந்திய நாட்டில் ஏனைய மாநிலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சக என்னுடைய முஸ்லிம் சகோதரர்களினுடைய நிலை என்ன? இதோ வீடுகளை பார்க்கிறோம், குடும்பங்களை தூக்கி கொண்டு அலைகிறார்கள், வாழ்வாதாரம் இல்லை, வாழ்வதற்கு எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாமல் இந்த அரசாங்கம் அவர்களை ஆக்கிவிட்டது. அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், யா அல்லாஹ், எப்படி எங்களுக்கு ரமலானை அழகான முறையில் தந்திருக்கிறாயோ அதே போன்று ஏனைய மாநிலங்களில் வாழக்கூடிய ஜம்மு காஷ்மீரினுடைய மக்களுக்கு ரமலானை பூஞ்சோலை ரமலானாக மாற்றிவிடிய அல்லாஹ். யா அல்லாஹ், பலஸ்தீன மக்களை நீ கண்ணியப்படுத்தி விட்டாய் அல்லாஹ், அவருக்கு சுதந்திர காற்றை கொடுத்து விட்டாய் அல்லாஹ், இன்னும் வெற்றிகளை கொடுத்துடிய அல்லாஹ். சென்ற ரமலானை அவர்கள் பட்ட கஷ்டங்களை இந்த ரமலானை அவர்கள் படக்கூடாது அல்லாஹ். இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய தாக்குதலில் அவர்கள் இந்த ரமலானில் மாட்டிக்கொள்ளக் கூடாது அல்லாஹ், அவருக்கு அருள் புரிந்து விடிய அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். இன்னும் அதிகமாக இந்த ரமலானினுடைய காலங்களில் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். 1000 நபர்கள் பல ஊர்களில் இந்த தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல பெண்களினுடைய கண்ணீர்கள், பல குழந்தைகளினுடைய கண்ணீர்கள். ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய தாய்மார்களிடத்தில் கேட்கிறது, அம்மாவே உம்மாவே, இந்த ரமலானாவது ஜெயிலில் இருந்து என்னுடைய தந்தை வீட்டிற்கு வந்து நம்மோடு உணவு சாப்பிடுவாரா, சகரினுடைய உணவை. அம்மா, இந்த ரமலானாவது வாப்பா வீட்டுக்கு வந்து நம்மளோட பெருநா கொண்டாடுவாங்களா? அம்மா, இந்த ரமலானாவது வாப்பா நம்மளோடு வந்து இஃப்தாரினுடைய நிகழ்வில் கலந்து கொள்ளுவார்களா என்பதாக ஒவ்வொரு சிறைவாசிகளினுடைய குழந்தையினுடைய அழு கண்ணீர்களும். ஒவ்வொரு ரமலானும் வந்து விட்டால் வீதிகள் பல நபர்கள் வர ஆரம்பிக்கிறார்கள் சிறைவாசிகளுக்காக உதவி கேட்டு. அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், மனப்பூர்வமாக அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். யா அல்லாஹ், இத்தனை வருடங்களாக எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தமிழகத்தினுடைய சிறைகளில் இஸ்லாமிய சொந்தங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், அந்த தாய்மார்களினுடைய கண்ணீர்களுக்கு விமோசனமாய், அந்த குழந்தைகளுக்கு தந்தையை கொடுக்கும் விதமாய் எங்களுக்கு ரமலானை எப்படி தந்து எங்களை கண்ணியப்படுத்தினாயோ அதே போன்று அந்த சிறைவாசிகளுக்கு விடுதலை கொடுத்து விடிய அல்லாஹ். அந்த சிறைவாசிகள் இந்த ரமலானில் சஹரினுடைய உணவை அவர்களினுடைய குடும்பத்தோடு ஆனந்தத்தோடு சாப்பிட வேண்டும் யா அல்லாஹ். இஃப்தாரினுடைய நிகழ்வுகளில் அந்த சிறைவாசிகள் அந்த குடும்பத்தார்களோடு சேர வேண்டும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ரமலானினுடைய பெருநாளையாவது எல்லா இஸ்லாமிய சிறைவாசிகளும் சிறையில் இருந்து வெளிவந்து அவர்களினுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இந்த திருநாளை கொண்டாடக்கூடிய ரமலானை பயன்படுத்தக்கூடிய ரமலானாக யா அல்லாஹ் மாற்றிவிடு யா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள். ஏனென்றால் ரமலானின் நோன்பு நோற்ற நிலையில் துஆ கேட்டால் அல்லாஹ்விற்கும் நோன்பாளியாக எம்மக்கு மத்தியில் எந்த ஒரு தடையும் கிடையாது. அதனால் இந்த ரமலானை சுயநல ரமலானாக ஆக்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு அமல் செய்யக்கூடிய ரமலானாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதை தாண்டி சுபுகினுடைய தொழுகை, லுஹரினுடைய தொழுகை, அசரினுடைய தொழுகை முடிந்த பிறகு அல்லாஹ்விடத்தில் கரத்தை உயர்த்தி கண்ணீரை வடித்து எம்முடைய பாவங்களுக்காகவும் இந்த சிறையில் தண்டனை இல்லாமல், சிறையில் எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சொந்தங்களினுடைய விடுதலைக்காக இந்த ரமலானில் துஆக்களை அதிகம் செய்து இந்த ரமலான் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகளான ரமலானாக மாற்றக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் தர வேண்டும். இந்த ரமலானில் உங்களுக்கு குர்ஆன் ஓதுவதற்கு ஆசையாக இருந்து உங்களுக்கு ஓத தெரியவில்லை, உங்களினுடைய நண்பர்களுக்கு ஓத தெரிய முடியவில்லை என்று சொன்னால் எம்முடைய ஊரில் காலியார் தெருவில் அமைந்திருக்கக்கூடிய குல்லியத்துல் இப்ராஹிம், மஸ்ஜித் இப்ராஹிம், அந்த அரபு மதரசாவில் வந்து நீங்கள் வாருங்கள், ஓத தெரியாதவர்களை அழைத்து வாருங்கள், நாம் ஓத கற்றுக் கொடுப்போம். ஒரு காலம் அசிங்கமாக பார்க்காதீர்கள். ஏனென்றால் ஓத தெரியாமல் மரணிப்பது, ஓதுவதை கற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் அசிங்கமே தவிர தெரியாத நான் ஓதுவதற்கு ஒரு நாள் ஆர்வத்தோடு வந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அதற்கான கூலியை நாளைக்கு மறுமையில் பார்க்கத்தான் போகிறேன். ஆதலால் இந்த ரமலான் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ரமலானாக, அமல்களை அதிகம் செய்யக்கூடிய ரமலானாக, திருமறையை ஓதக்கூடிய ரமலானாக, துஆவை கொண்டு என்னுடைய சமூக சிறைவாசிகளுக்கு விடுதலையை ஏற்படுத்தி தரக்கூடிய ரமலானாக வல்லவன் ரஹ்மான் ஆக்கி அருளட்டும். வல்லவன் ரஹ்மான் இந்த செய்தியை கேட்க வைத்ததை போன்று இதே நிலையில் பேசிய என்னையும் கேட்ட உங்களையும் அமல்படுத்துவதற்குண்டான வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா என்றென்றும் தந்தருள வேண்டும் என்ற பிரார்த்தனையை பிரார்த்தித்தவனாக அகூலு கூலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு அன்னி வ அன்கும் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.